ஒட்டன்சத்திரத்தில் நடைபெறும் ஆர்பிஎஸ் மாவட்ட குழு கற்றல் கருத்தரங்கிற்கு கலந்து கொள்ள வரும்படி மீடியா பப்ளிசிட்டி ஆபீசர் ரொட்டேரியன் டாக்டர் கே சீனிவாசன் அழைக்கிறார். சென்னையில் நாளை விசிக தலைவர் திருமாவளவன் தலைமையில் உயர்நிலை குழு கூட்டம் நடைபெறவுள்ளது. சென்னையில் நாளை விசிக தலைவர் திருமாவளவன் தலைமையில் உயர்நிலை குழு கூட்டம் நடைபெற இருக்கிறது. விசிக தலைமை அலுவலகத்தில் நாளை மாலை 3 மணிக்கு இந்த உயர்நிலை குழு கூட்டமானது நடைபெற இருக்கிறது. திமுகவுடன் கூட்டணி இறுதியாகாத நிலையில் நாளை இந்த ஆலோசனை கூட்டமானது நடைபெற இருக்கிறது. தேர்தல் குறித்து கூட்டத்தில் முக்கிய முடிவு எடுக்க உள்ளதாகவும் தகவலானது வெளியாகி இருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் மணிகண்டன். வணக்கம் மணிகண்டன், இந்த உயர்நிலை குழு கூட்டம் தொடர்பான முழு விவரங்கள். சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரக்கூடிய சூழல்ல அனைத்து கட்சிகளுமே அவர்களுக்கான தொகுதிகளை இறுதி செய்வதும் அதே போல கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடியவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி இலக்கங்கள்ல உறுதி செய்யும் பணிகளை முன்னெடுத்திருக்கின்றனர். அந்த அளவுல திமுகவில் கிட்டத்தட்ட கூட்டணி கட்சிகளுக்கான தொகுதிகள் ஒதுக்கும் பணி இறுதி கட்டத்தை எட்டியிருக்கிறது. முக்கியமாக அந்த ஒற்றை இலக்கத்துல கொடுக்கக்கூடிய கட்சிகளை தவிர்த்து முக்கிய கட்சிகளாக இருக்கக்கூடிய இடத்துல சிபிஎம், விசிக மற்றும் தேமுதிக ஆகிய இடங்களுக்கு மட்டுமே இடங்கள் ஒதுக்கீடு செய்ய வேண்டிய பணி இருக்கிறது. சிபிஎம்க்கு இன்னும் 2 நாட்கள்ல அது இறுதி செய்யப்படும் என சிபிஎம் மாநில செயலாளர் தெரிவித்திருக்கூடிய நிலையில விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் நேற்றைய தினம் நேரலை வாயிலாகவும் செய்தியாளர் சந்திப்பின் வாயிலாகவும் சில கருத்துக்களை தெரிவித்திருந்தார். பெரிய கூட்டணி என்பதால பெரிய இடங்களை எதிர்பார்க்க கூடாது, ஆனால் இரட்டை இலக்கத்துல போட்டியிட வேண்டும், 10 தொகுதிகளால் போட்டியிட வேண்டும் என்பதில் உறுதியாக இருப்பதாக தெரிவித்த நிலையில இது குறித்து ஒரு முக்கிய முடிவெடுக்க விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய உயர்நிலை குழு கூட்டம் நாளை சென்னையில நடைபெற இருக்கிறது. கட்சியுடைய தலைமை அலுவலகத்துல நடைபெறக்கூடிய இந்த ஆலோசனை கூட்டத்துல தேர்தல் அறிக்கை தயாரிப்பது, விடுதலை சிறுத்தைகள் கட்சி விரும்பும் தொகுதிகளை இறுதி செய்வது உள்ளிட்ட விஷயங்கள் ஆலோசனைக்கப்பட உள்ளது. இருந்தாலும் இந்த கூட்டணி விவகாரம் குறித்து ஒரு முக்கிய ஆலோசனையும் நடத்தப்பட இருக்கிறது. எத்தனை தொகுதிகளை கேட்க வேண்டும், எத்தனை தொகுதிகளில் உறுதியாக நமக்கு தேவைப்படுகிறது, அது மட்டுமல்லாமல் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இருக்கக்கூடிய நிலையில பானை சின்னம் அவர்களிடத்துல இருக்கிறது. பானை சின்னத்துலதான் போட்டியிட போகிறோமா, உதயசூரியன் சின்னத்துல அவர்கள் கேட்டால் எத்தனை தொகுதிகளில் போட்டியிடலாம் என தேர்தல் நிலைப்பாடு குறித்த மிக முக்கிய முடிவுகள் நாளை தினம் எடுக்கப்படுவதற்காக விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய உயர்நிலை குழு கூட்டம் நாளை கட்சியுடைய தலைவர் தொழில்நுட்ப தலைவர் நடைபெற இருக்கிறது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன். ஒட்டன்சத்திரத்தில் நடைபெறும் ஆர்பிஎஸ் மாவட்ட குழு கற்றல் கருத்தரங்கிற்கு கலந்து கொள்ள வரும்படி மீடியா பப்ளிசிட்டி ஆபீசர் ரொட்டேரியன் டாக்டர் கே சீனிவாசன் அழைக்கிறார்.